ஐஸ்வர்யா சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அன்பான உறவுகளே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்பு உறவுகளே. இப்ப படபடப்பா துடிதுடிப்பா கூட்டி போய் சேர்த்தா, ஃபுல்லா விஷம் தலைக்கேறிச்சுங்கிறாங்க டாக்டர்ஸு. உடனே தானங்க தூக்கிட்டு போனாங்க. அது எப்படி அதுக்குள்ளவா அட்டாக் பண்ணும்? சிந்துவுக்கு பார்த்தீங்களா? கருந்தேளு கொட்டி 1 மணி நேரம் கழிச்சு போயும் ஒண்ணும் ஆகல பார்த்தீங்களா? அது சரி, ஒரு விஷம் இன்னொரு விஷத்த தாக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க சொல்லணும் போல தோணுது. ஆமாங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு சிந்து, "அத்தை, நொத்த, சிவா டாக்டரே" அவ்வளோ நேரம் கழிச்சும் போய் காப்பாத்துறாங்க. ஆனா, இங்க பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவுக்கு உடனே அட்டாக் ஆகுது. அது அது பண்ண பாவம். இது சிந்து கொஞ்சம் நல்லது பண்ணதுனால, இது நல்லது நடந்திருக்கு. நம்ம எதா இருந்தாலும் கூட்டி கழிச்சு தானங்க பாக்கணும். அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண தவிர மத்தது நல்லது தான் பண்ணியிருக்கு. ஆனா, இங்க ஐஸ்வர்யா பண்ணது எல்லாமே ஃப்ராடுத்தனம். இப்ப ரொம்ப சீரியஸ் ஆயிட்டுருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் வந்துர்றாங்க. "ஐயோ! இப்ப தானே நல்லவான்னு பேர் எடுத்தா" அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, இங்க ஈஸ்வரி பாக்குது. "என்னம்மா இப்படி போயிட்டு இருக்காளே!" ஆத்தாளும் மகளும் பேச, ரொம்ப தொண்டைக்கு நெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல உயிர் பிரிஞ்சிருதுங்க. அப்படியே எல்லாரும் அழுகுறாங்க. அவங்க அப்பா, அம்மா வந்துர்றாங்க. புள்ள ஒண்ணு மட்டும் தான் உயிரா நெனச்சிருந்தாங்க. ஐஸ்வர்யாவும் இப்படி போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மா எல்லாம் ஓடி வராங்க. அப்படியே உயிரே போகுது. என்ன பெத்த மகளேன்னு சொல்லி அழுகுறாங்க, தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துர்றாங்க. என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு நல்லபடியா அடக்கம் பண்றாங்க. தமிழ் குடும்பத்துலருந்து எல்லாரும் வாராங்க. வந்தாலும் கொஞ்சம் வெளிய நிக்குது. தமிழ் மட்டும் உள்ளார வரல. அவங்கலாம் கொஞ்சம் வாராங்க. இவங்கலாம் ஒண்ணும் பண்ண முடியலங்க. கேத வீட்ல போய் என்னங்க பண்ண முடியும்? அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவோட உடம்ப எடுத்து அடக்கம் பண்ணிர்றாங்க. நல்லடக்கம் முடிஞ்சிருது. அவங்கவங்க கிளம்புறாங்க. பார்த்தா அவங்க அப்பா, அம்மா மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சேதுக்கும் ஆறுதல் சொல்றாங்க. அவர் என்னங்க புருஷனா என்ன? ஆனாலும் ஊரறிய புருஷங்கிற மாரி தான் ஆகுது. இப்ப தங்கச்சிடி குடும்பம்லாம் போயிர்றாங்க. வீட்டுக்கு வந்துர்றாங்க. பாவம் என் பேரன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே! அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ண, தமிழ்ச்செல்வி ஒண்ணுமே நினைக்கலங்க. அதுக்கு வெற்றிடம் மாரி தான். அதுக்கு என்ன சொல்றது? அது அவங்களுக்கு தேவ பிள்ளைங்கள வளர்க்கணும். டாக்டர் ஆகணும், ஊருக்கு பொது சேவை செய்யணும். இது மட்டும் தான் தமிழ்ச்செல்வியோட குறிக்கோளு. அத கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வருஷங்கள் போகுதுங்க. இந்த புள்ள நல்லா பார்த்தீங்கன்னா, கார்ல போறதென்ன, வாரதென்ன, நல்லா டிரைவிங் கத்துக்கிறதுங்க. வருஷம் 2 வருஷம் போயிருது. இங்க புதுசா ஒண்ணு காலேஜ் கட்டுறாங்க. இவங்க மெடிக்கல் ஆஸ்பத்திரி தாங்க கட்டுறாங்க. அந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க. ஆஸ்பத்திரியில கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் வாராருங்க. பார்த்தா, புதுசா வந்திருக்காங்க இன்ஜினியரு. சூப்பரா இருக்காரு. ஆளு பார்க்க அப்படிதான் இருக்காரு தெரியுமா?" அப்படின்னு ஊரே பேசுறாங்க. "என்னது சூப்பரா இருக்காரா? என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க பேசுறாங்க. இங்க தனமும் பேசுது, அம்மாச்சி பேசுறாங்க. எல்லாரும் ஆள் ஆளுக்கு பேசுறாங்க. "அப்படி அழகா இருக்காராம். எல்லாரோடையும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாராம்." அப்படி இப்படி சொல்ல, நம்ம ஊருக்கு ஆஸ்பத்திரி வர்றது சந்தோஷம் தான். கட்ட வரவன் அழகா இருக்காருன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். இதுக்கு போய் எல்லாரும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, "இல்லடி அந்த மாரி ஆள பார்த்ததே இல்லையாம். அப்படி ஒரு அழகா வெள்ள வெள்ளேன்னு இருக்காரு. ஆனா என்ன ஒண்ணு, அவங்களுக்கு ஒரு 2 வயசுல 2 1/2 வயசுல புள்ள இருக்குடி. பாவம்டி பொம்பள புள்ள. அவங்க பொண்டாட்டி குழந்தை பிறந்த கையோடயே போய் சேர்ந்துருச்சாம்." "அச்சச்சோ! என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னு தமிழ் அப்பதாங்க கேக்குது. ஒரு புள்ளையோட அவன் ஒரு அப்பன் இருக்கான்னோனே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா, ஒரு தாயவோ, தந்தையோ புள்ள பிரிஞ்சா கஷ்டம் தானே! "அப்படியா?" அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுது. தனமும் போய் பார்த்துட்டு வந்துருது. நல்லா கட்டடம் ஏறிக்கிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்கு. "அக்கா, அதுக்கு நீ தான் மொத டாக்டர் ஆகப்போற. அந்த கட்டடம் முடிஞ்ச கையோட. ஓகேவா?" "சரிடி பார்க்குறேன்டி. இதே ஊருக்கு நான் டாக்டரா வந்து மத்தவங்களுக்கு மக்களுக்கு சேவை செஞ்சா எனக்கு அத விட என்னடி சந்தோஷம்?" அப்படிங்கிறாங்க. "அப்புறம் நீ எப்படிக்கா படிக்கிறதுக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் பண்ணுவ? நீ சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவ? நீ பாட்டுக்கு சேவை பண்ணிட்டா" "ஏய் குறைச்சதுல பண்ணிக்கிறோம்டி. நமக்கு வயித்துக்கு போக மீதி. அப்புறமா வேற என்ன இருக்கு நமக்கு? மத்தவங்க மாரி சொத்து மேல சொத்து சேர்க்கணுங்கிற ஆசைலாம் இல்லடி" அப்படிங்கிறாங்க. அப்ப பார்க்குறாங்களா, புள்ளைய போய் அதாவது போய் பார்த்துட்டு தனத்துக்கு ஒரே குஷி. "அக்கா அவரு சூப்பரா இருக்காருக்கா. உங்க குழந்தை அழகா இருக்குக்கா. பார்க்கவே சூப்பரா இருக்கு." அப்படி இப்படின்னு பேச, "ஏய் எனக்கும் பார்க்கணும் போல இருக்குடி." "அக்கா பாத்தியா உனக்கு ஆசை வந்துருச்சு." அப்படிங்கல. "ஏய் ஏய் நான் அதுக்காலாம் சொல்லல. குழந்தை இருக்குன்னு சொன்னீல்ல, அதனால தான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன்டி." "குழந்தைய பார்க்க ஆசைப்பட்டியா? பொய் சொல்லாத. எனக்கு அதெல்லாம் எனக்கு எந்த நினைப்பும் வராது. அவ எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. நல்லா இருக்காரு, அழகா இருக்காரு. அப்படித்தான் ரசிப்பேனே ஒழிஞ்சு, கட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காதுடி. வாய மூடுறி." "அக்கா நான் கட்டிக்கணுங்கிறத சொல்லவே இல்லையேக்கா." நீ அப்படி அப்படின்னு சொன்னியே, அதுல என்னடி அர்த்தம்?" "அதுக்கு தாண்டி அதான்டி அர்த்தம்." புரிஞ்சுக்கிட்டக்கா, புரிஞ்சுகிட்டேன்." சரின்னு சொல்லிட்டு, "வாக்கா போய் பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க பார்த்தா எல்லாரும் அங்கேயும் கும்பல் தாங்க இருந்துட்டு இருக்கு. வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தமிழ்ச்செல்வி இப்படி எட்டி எட்டி பாக்குது. தெரியவே இல்ல. காணோம். எங்கடி ஆள காணோம். "அக்கா
பாருக்கா, எனக்கு தெரியுது. உனக்கு தெரியலையா? தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி தவிக்கிறாங்க. ஆளையும் காணோம், பேரையும் காணோம். போய் கிட்டக்க பார்க்கலான்னு பார்த்தா, ஆளுக கும்பலா இருக்கு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இவரு ஸ்வீட் குடுத்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா, அவங்க மனைவியோட பொறந்த நாளாம். அதுக்காண்டி, "எக்கா பொறந்த நாளுக்கெல்லாம் குடுக்குறாரு பாரேன். ஸ்வீட் குடுக்குறாரா? ஸ்வீட்டோட அக்கா பிரியாணி போட்டோனக்கா." "அக்கா, அக்கா வாக்கா, வாக்கா நம்மளும் போய் வாங்குவோம். ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா." "ஏய் சும்மா இருடி. பிரியாணி பொட்டணம்னா இப்படி அலைவியா?" அப்படின்னு தமிழ் சொல்ல, "அக்கா உனக்கு வேணும்னா போக்கா, நான் போறேன்." அப்படிங்கல, "சரி நீ வேணா வாங்கிட்டு வா. நான் நிக்கிறேன். எனக்கு வேலை கிடக்குது." "அக்கா நீ வந்ததே அவர பாக்கத்தானே?" சரிடி. அவர் பேர் என்னடி?" "ஐயய்யோ! பேரு கேட்க மறந்துட்டேனேக்கா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. இப்படி இப்படி தவிச்சுட்டு, "நான் போய் வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு, "அண்ணா" அப்படிங்கிறாங்க. "என்னடா?" அப்படின்னு திரும்புறாங்க. வாங்கிக்கோ. இந்தா அல்வா பாக்கெட் 1, அதாவது ஸ்வீட் பாக்கெட் 1, பிரியாணி பாக்கெட்டு. என் மனைவிக்கு பொறந்த நாளு. வாங்கிக்கங்க." அப்படின்னு குடுக்குறாரு. வாங்கிக்கிறாங்க சந்தோஷமா. "தேங்க்ஸ்ண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணா உங்க பேரு?" அப்படிங்கிறாங்க. "என் பேரா?" அப்படிங்கல. "அண்ணா, அண்ணா எனக்கு ஒரு பொட்டணம்." "இருங்க, இருங்க. உங்க எல்லாருக்கும் தான். பாப்பா, அம்மு எல்லாருக்கும் குடுங்க." அப்படிங்கல. அம்மு எல்லாத்துக்கும் குடுக்குது. அது 2 1/2 வயசு பிள்ளைங்க. அப்புறமா, "அண்ணா நீங்க சூப்பரா இருக்கீங்க." அப்படிங்கல. "சரிடா" அப்படிங்கிறாங்க. "எப்படிண்ணா இவ்வளோ அழகா இருக்கீங்க? ஏன் இதுல என்ன இருக்கு? ஆண்டவன் குடுத்தது. இருந்தாலும் நீங்க வழு வழுன்னு அவ்வளோ அழகா இருக்கீங்க. ஐயோ!" அப்படின்னு சொல்ல, "என்னம்மா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊரே உங்கள தான் பார்த்து அப்படியே பாராட்டி தள்றாங்க. அப்படியே புகழ்ந்து தள்றாங்க. அழகு, அழகு, ஆண் அழகுன்ட்டு ஊரே வந்துட்டு இருக்காங்க. அதான் டெய்லி வந்துகிட்டே இருக்காங்களா?" "ஆமா. அக்கம் பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி பில்டிங் கட்டுறதுக்கு என்ஜினியர் வந்தவரு அழகா இருக்காரு. ஆணழகன், ஆணழகன்னு போஸ்டர் ஒட்டாது மட்டும் தான்." அப்படின்னு சொல்ல சிரிக்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு தெரியுமா? உங்கள பார்க்கறதுக்கு அந்த இமயமலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இறங்கி வந்தா நீங்க நம்புவீங்களா என்ன? நம்ப மாட்டேன். அந்த இமயமலையுமே வந்து நிக்குதுன்னா பார்த்துக்கங்க. என்ன சொல்ற? எங்க அக்கா தான் அப்படிங்கிறாங்க. ஓ! அப்படியா? எங்க காணோம்? அவ வெட்கப்பட்டுக்கிட்டு வெளிய நிக்கிறா. வெட்கம்ன்னு கூட சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நெனப்பு வெளிய நிக்கிறா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் தர்றீங்களா? தர்றேன். நான் அவங்கள பார்க்கணுமே. வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் எடுத்து குடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குழந்தையோடயும் வாராரு. வந்துட்டு இருக்கையில, எங்க அப்படிங்கையில அங்கிட்டு திரும்பி நிக்கிறாங்களா, "அக்கா இங்க பாரு" அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே வாவ்! அப்படின்னு தமிழ்ச்செல்வி அசந்து போகுதுங்க. அப்படி அசந்து போற அளவுக்கு யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம தலைவரு விஜய் தாங்க. அடடடடடா! அழகு, அழகு. அதாவது 2 வருஷம் கழிச்சு 2 வருடங்களுக்கு பிறகுன்னு 2 வயது குழந்தையோட வராருங்க. பொறந்த குழந்தையோட காவேரி தவறிட்டான்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறம் குழந்தையோட வேலைக்காண்டி இங்கிட்டு வந்துடுறாருங்க. அங்க இருந்தா காவேரியோட நெனப்பு அவருக்கு தொலைச்சு எடுத்துச்சா, அதனால குழந்தையோட இங்க அங்கேயும் வேலைக்கு கிளம்புறாரு. ஆனா எங்க போனாலும் குழந்தைய விடலங்க. அம்முவ தூக்கிட்டு வந்துர்றாரு. இப்ப நம்ம ஆளு பாக்குது. பார்த்தோனே அப்படியே தல சுத்து சொய்ங்ன்னு விழுக போகுது. விழுக போனா, "அக்கா, அக்கா" அப்படிங்கையில, நிஜமாவே தனம் சொன்ன மாரி, நான் அழகன் தான், அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆசைப்படலங்க. அழகுங்கிறத ரசிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? காதல் கோட்டை படத்துல, அந்த மாரி இந்த புள்ள விழுக போயில டக்குன்னு குழந்தைய விட்டுட்டு வேகமா வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு நம்ம ஆளு. நம்ம தலைவரு தமிழ்ச்செல்விய தாங்குறாருன்னா பாத்துக்கங்களேன். அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு தல கிர்ன்னு சுத்துது. "என்னது?" அப்படின்னு, "இப்படி ஒரு மனுஷனா?" அப்படின்னு, "இவர எங்கேயோ பார்த்துருக்கேன். தனம் இவர நான் பார்த்துருக்கேன் தனம்." "அக்கா என்னக்கா சொல்ற? இவர பார்த்துருக்கியா?" அப்படின்ட்டு இங்கேன்னு மயங்குது. "ஐயோ!" அப்படின்ட்டு, "இவங்க பேர் என்ன?" "தமிழ்" அப்படிங்கிறாங்க. "தமிழ் நல்ல பேரா இருக்கே. தமிழ்ச்செல்வி இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வின்னு சொல்லுது அந்த பொண்ணு, தங்கச்சிக்காரி. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு வாம்மான்னு ஓடி போய் தண்ணிய குடுக்க, தண்ணிய தெளிக்குது. கண்ணு முழிக்குது. அப்படின்னு பட்டுன்னு பார்த்துட்டு எந்திரிக்குது தமிழ்ச்செல்வி. "உங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன்." "எங்க பார்த்திருப்பீங்க? ஏதாவது விருது கிருது குடுக்கையில பார்த்துருக்கலாம்." "இல்ல, வேற எங்கேயோ பார்த்துருக்கேன்." "ஆ கரெக்ட், கரெக்ட்." அப்படிங்கல, "எங்க பார்த்துருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, நீங்க நதியப்பழத்துல வந்தவங்க தானே?" "ஆமா, நதியப்பழத்துல பார்த்தீங்களா? ஆமா, சூப்பரா இருக்கும் உங்க அப்பளம். அப்புறம் ஏன் சார் நீங்க அதுக்கப்புறம் நடிக்க வரல?" அதுக்கப்புறம் விட்டுட்டேங்க. அது என்னோட மனைவி வந்து கம்பல் பண்ணி எனக்கே தெரியாம பண்ணி விட்டுருச்சு. என் பொண்டாட்டி மாரி ஒரு ஆள் யாரையுமே பார்க்க முடியாது தெரியுமா? "ஓ! அப்படியா? எங்க உங்க மனைவி?" "என்னங்க இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என் மனைவி இந்த உலகத்த விட்டு போயிட்டாங்கிறது சொல்லலையா யாரும்?" "ஓ! சாரி, சாரி. ஐயோ! தெரியும், தெரியும். மறந்துட்டு கேட்டேன். அவ சொன்னா. மனைவி இறந்துட்டு அம்மா இல்லாத பிள்ளைங்கனால தான் நான் பார்க்கவே வந்தேன் தெரியுமா?" "ஓ! அப்போ புள்ளைய பார்க்க தான் வந்தீங்களா?" "ஆமா. உங்கள யார் பார்க்க வந்தது?" அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோனே 2 பேரும் ஒண்ணு ஒண்ணு பார்த்துக்கிறாங்க. தனம் அத பார்க்குது. ஆஹா! கண்ணும் கண்ணும் நோக்கியா மாரி 2 பேரும் பார்க்குறாங்களே! எப்படியோ நான் இவர அண்ணான்னு கூப்பிட்டது வேணா வாயில தான் கூப்பிட்டுருக்கேன். ஆனா மாமான்னு தான் நெனைக்கிறேன். மாமாவும், அக்காவும் ஒண்ணு சேர்ந்தா நல்லாருக்கும். அக்கா தான் சேது மாமாவ வேணவே வேணான்னு சொல்லிட்டா. அவங்க தமிழ்ச்செல்வியோட எண்ணம் என்னன்னா, புரிஞ்சுக்காத மனுஷன்.
நிலைக்கு நிலை மாறுற மனுஷன். உறுதியா இருக்கணும். இப்ப விஜய் எப்படி காவேரி மட்டும் தான் அப்படி நெனச்சிருந்தாரு இல்லையா? அந்த மாரி அவர் நினைக்காம மாறி மரத்துக்கு மரம் தாவுறதுனால, இந்த பிள்ளை வேணான்னு வெறுத்து ஒதுக்கியிருக்கு. அதனால ஏதோ ஒரு நிழல் வேணும். நம்ம பாட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். அப்பா, அம்மா போய் சேர்ந்துருவாங்க. அக்காவுக்குன்னு ஒரு தொணை வேணும். ஆலமர நிழல் வேணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த பயப்புள்ள பக்கி விஜய்யையும், தமிழ்ச்செல்வியும் கோர்த்து விட பாக்குது. இப்ப 2 பேருமே சரிசமட்டமா பேசி முடிச்சுட்டு, "அப்போ உங்க மனைவி பிறந்த நாளுக்காக இன்னமும் நீங்க இப்படி உயிரா இருக்கீங்களா?" அப்படின்னு தமிழ் கேட்க, "ஆமாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் பொண்டாட்டி ஒரு ஆர்வக்கோளாறு தெரியுமா?" அப்படிங்கிறாரு. "எவ்வளோ ரசிச்சு சொல்றீங்க. தன்னை விட்டு பிரிஞ்ச மனைவி மேல கூட எவ்வளோ இது ஆசை வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட மனுஷன இருக்கத்தான் செய்றீங்க. ஏன் உங்க கணவருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க பேசுறதுலருந்து தெரியுதே. என்னை புகழ்ந்து தள்ளையில அப்ப உங்க கணவர் ஏதோ அப்படிங்கல, விடுங்க. அதெல்லாம் ஒருத்தவங்கள பத்தி குறை சொல்லக்கூடாது. அது தப்பு. நாங்க கிளம்புறோம். வாடி தனம் அப்படின்ட்டு, இருங்க குழந்தைய பார்க்கணும். குழந்தைய பார்க்க வந்துட்டு அப்படிங்கல, நீ குழந்தைய பார்க்க வந்த, நாங்கலாம் அழகு அழகுன்னு சொன்னதுனால அவர தான் பார்க்க வந்தேன். ஏய் சும்மா இருடி அப்படின்ட்டு, அம்மு அப்படின்னு சொன்னா, ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வரியா? உன்ன மாரியே ஒரு பாப்பா, குட்டி பாப்பா இருக்கு. பார்க்க வர்றியா? அப்படிங்கல, ஓகே வர்றேனே அப்படிங்கிறாங்க. ஆ நாளைக்கு கூட்டு வரேங்க அப்படின்னு சொல்ல, தானா என்ன பண்ணுது, அந்த இடத்த அட்ரஸ தெளிவா சொல்லுது. வந்துர்றேங்க, கண்டிப்பா வரேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்க தான் டாக்டரா? அப்படிங்கிறாங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கல, ஏங்க நீங்க எவ்வளவு சாசகம் செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு வீர செயல் செஞ்சிருக்கீங்க, நான் பேப்பர்ல பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களாம் அப்படிங்கிறாங்க. தமிழ் அப்படியே வெட்கப்பட்டு சிரிக்குது. ஆகான்னு தனத்துக்கு ரொம்ப சந்தோஷம். எனிவே வாழ்த்துக்கள் அப்படின்னு 2 பேரும் கை குடுக்குறாங்க. நாளைக்கு நான் கண்டிப்பா வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு கை குடுக்க, சேது அந்த பக்கம் வண்டியில போறவரு பாக்குறாரு. பாத்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகுறாருங்க. இனிமே என்ன நடக்க போகுது? என்ன ஃப்ரெண்ட், என்னடா மகாநதி விஜய கொண்டாந்து இதுல சேர்க்கிறனே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. சங்கமம் அப்படின்னு டிவி சீரியல்ல மட்டும் தான் போடுவாங்களா என்ன? நம்மளும் சின்ன மருமகள் மகாநதி சங்கமம் அப்படின்னு போட்டுட்டு போறது. எப்படி? என்ன ஃப்ரெண்ட், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதன் தொடர்ச்சி கண்டிப்பா தொடரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.